வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பஞ்சமிக்கான வாராகி அம்மன் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பஞ்சமி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வாராகி அம்மன் ரீடிங். அதற்கு முன்னாடி சதுர்த்தி, சரி அதனால இன்னைக்கு கணேஷோட கார்டு எடுத்தேன். குட்டி கணேஷ் பால விநாயகர் வந்திருக்காரு. நல்லா இருக்கார்ல, சூப்பராக இருக்கார்ல. இவர் எதுக்குன்னா குட்டி பாப்பாங்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த குட்டி பாப்பாங்க நல்லா படிக்கிறதுக்காக இவர் அருள் புரிவார். ஸோ உங்கள் வீட்டில் குட்டி பாப்பாங்க எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை படித்து முடிச்சுட்டாங்க, இல்லை குட்டி பாப்பான்னு இல்லை வளர்ந்த பாப்பா கூட சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கணேஷை ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு வாட்டியாவது அவரோட மந்திரம் சொல்லி தோப்புக்கரணம் போட சொல்லுங்கள். 9 தோப்புக்கரணம் போட சொல்லுங்கள். அவங்களோட பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க, கணேஷ் அழகாக க்யூட்டாக இருக்காரு. இன்னும் சில பேர் குழந்தை வரத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா உங்கள் மனசு நீங்கள் குழந்தை மாதிரி சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது இந்த கணேஷோட பிளெஸிங்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா அழகாக இருக்கார், க்யூட்டாக. இப்போ இந்த வாராகி அம்மன் ரீடிங்கை வந்து நான் இந்த ரீடிங் இதுக்காக தான் வேணும்னு சொல்லி எதுக்குமே எடுக்கல. ஓகேவா? ஸோ அம்மாவை ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் ரீடிங்க்கு எடுத்து கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ட்ஸில் என்ன விஷயங்கள் வருதோ நான் உங்களுக்கு அப்படியே கேட்ச் பண்ணி சொல்லணும் அப்படின்னு எடுத்தது. ஓகேவா? இது ஒரு கலெக்டிவ் மெசேஜ் தான். ஓகே, புரிந்ததா? எஸ், நல்லா இருக்கு. கார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இது வந்து நான் இதுதான் அப்படின்னு எந்த ரீடிங்கும் அவங்கக்கிட்ட கேட்கல. கார்ட்ஸில் என்ன விஷயங்கள் வருதோ நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இது பாருங்கள் எத்தனை பேருக்கு பொருந்துதுன்னு. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிரிகள், எனிமீஸ். இந்த எனிமீஸில் வந்து மொத்தம் 3 கேட்டகரி இங்கே கார்ட்ஸில் தெரியுது. ஓகேவா? தொழில் சார்ந்து யாராவது எதிரிகள் இருப்பாங்க, இல்லைனா உங்களோட உறவு சார்ந்து முன்னாடி உறவு நல்லா இருந்திருக்கும், பட் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் உறவுக்குள்ளே ஏதாவது பகைகள் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனா தொழில் சார்ந்து அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. இந்த தொழில் சார்ந்து கூட சில பேர் சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ அவங்க ஏதாவது 1-2 எதிரிகள் இருக்கலாம். நீயா நானான்னு போட்டி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இன்னும் சில பேர் இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லை சில பேரால் நீங்கள் வேலை விட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் அவங்க உங்களை கவனம் கொண்டு பார்த்துட்ருக்காங்களான்னா இல்லை, எதிரிகள் வந்து இனி இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கான பலன்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு கர்ம சுழற்சியின் படி தான் அந்த எதிரிகள் கிட்ட கூட நீங்கள் மாட்டியிருக்கக்கூடும். ஏதாவது ஒரு வஞ்சகத்தில் உங்களை ஈடுபடுத்தியிருப்பாங்க, இல்லைனா உங்கள் மேலே ஏதாவது பழிசொல் போட்டிருப்பாங்க, இல்லைனா ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம், பணம் சார்ந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுறது. ஸோ ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்களில் அவங்களோட எதிர்காலங்களில் இந்த எதிரிகள்லாம் பெருசாக வேலைக்கே ஆக மாட்டாங்க. ஸோ பயம் வேண்டாம். ஓகேவா? கோர்ட்டு கேஸில் ஏதாவது இருந்தால் மட்டும் கொஞ்சம் இழுப்பறியில் முடியலாம். ஸோ அங்கே ஒண்டி தான் கொஞ்சம் இந்த எதிரிகள் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா இது வந்து ஒரு சொந்தக்காரங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க எதிரின்னு நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது, சொந்தக்காரங்கன்னு பக்கத்துலேயும் வச்சுக்க முடியாது. ஒரு தாமரை இலையில் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, அங்கே மட்டும் கொஞ்சம் பவர் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை ஒண்டி கவனத்தில் வச்சுக்கோங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க, நேரடியாக போய் மோதியாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக கையாளணும்னா, ஆமாம், ஏன்னா இது உறவுக்குள்ளே நடக்கிற சிக்கல்கள். ஸோ கொஞ்சம் பொறுமை அதிகமாக தேவை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு கோவம் வந்துடும். அந்த கோவத்தில் என்ன வார்த்தைகள் விடுறோன்னு தெரியாது. ஸோ நீங்கள் பேச அவங்க பேச ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன தீப்பொறி வந்து பெருசாக ஒரு வீட்டையே எரிச்சிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். கொஞ்சம் நிதானமாக இருட்டிங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் வரதெல்லாம் கூட தவிர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சமியிலேருந்து கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ யார்கிட்டயாவது பேசுகிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்காக பகைவர்கள் கிட்ட பணிஞ்சு போகணுமான்ற அளவுக்குலாம் கார்ட்ஸ் வரல. இந்த பகைவர் நான் சொல்கிறது வந்து உங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறது மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதே வெளி இடத்துல அப்படின்னா தொழில் சார்ந்துன்னா இல்லை, நீங்கள் தான் கில்லி மாதிரி இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. பட் உங்களோட தொழிலில் நீங்கள் முழு கவனமாக இருக்கணும். அது ஒண்டி தான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அங்கே ஒண்டி நீங்கள் கான்ஷியஸ் மைண்டோடு இருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கலாம். 10-11 உங்கள் சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டால் உங்களுக்கு சரிவு ஏற்பட சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ தொழிலுங்கிற போது நீங்கள் அதை கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பேலன்சிங் போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் அழுத்தி சொல்கிறேன், தொழிலில் வந்துட்டால் 24/7 உங்கள் தொழிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ குடும்பம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதிலெல்லாம் அவ்வளோ கண்டுக்காதீங்க. ஏன்னா அதுவே சரியாயிடும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, குழந்தைங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது ஒரு 6 மாத காலத்துலேயே சரியாக போக சான்சஸ் இருக்குது. பட் தொழில் அது இப்போ உங்களுக்கு சூடு பிடிக்கிற டைமு. எஸ், இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்துட்டிங்கனாலும்
அது இன்னும் கொஞ்சம் சரிவு ஏற்படுத்த சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பேசிவ் இன்கம்காக வேறு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பண முதலீடு வேறு எங்கேயாவது செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ வாராகியமாக உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னும் சில எதிரிகள் இருப்பாங்க. இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் எதிர்த்து வீடு பக்கத்து வீடு ஸோ நெய்பர்ஸ் யாராவது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்ருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதில் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. குழந்தைகள் சார்ந்து குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்காம ஏதாவது வாழ்த்தனம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் சில நேரங்களில் திட்டும்போது கொஞ்சம் கோபமாக சபிக்கிற மாதிரி திட்டிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சபிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட பேசாதீங்க. புரியுது, எனக்கு கார்டு படிக்கும்போது புரியுது அவங்க பண்ணுற விஷயங்கள் அப்படி இருக்குது, அதனால தான் நான் கோவப்படுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் கார்ட்ஸில் வர விஷயங்கள் நீங்கள் ஒரு அம்மா அப்பா இல்லை அண்ணா தங்கச்சி இந்த மாதிரி யாராவது ரொம்ப நெருங்கின சொந்தத்தில் இருக்கும்போது நம்ம அந்த குழந்தைங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும்போது அது நிஜமாக பழிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ குழந்தைங்கள திட்டும்போது கூட கொஞ்சம் பார்த்து திட்டுங்க. ஓகேவா? ஸோ வார்த்தைகள் கொட்டிட்டா எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம குழந்தை, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பெற்றிருக்கோம் வளர்க்குறோம். ஸோ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சபிக்காமல் வேறு மாதிரி திட்டுங்க, கொஞ்சம் பாசத்தோடு திட்டுங்க. ஓகேவா? ஸோ குழந்தைகள் சார்ந்து கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த குட்டி கணேஷ் பால கணேஷ் வந்திருக்காரு. ஸோ சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களான்னு தெரியல. ஸோ குட்டி பாப்பாங்க இருக்கிற வீடு வந்து குதூகலமாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு பயணம் போக நேரிடலாம். ஸோ குழந்தைங்க இருந்தால் மகிழ்ச்சி தானே. ஆனால் குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எங்கே போனாலும் உங்களோட கவனம் அந்த குழந்தை மேலே இருக்கணும். வெளிநாடு வெளியூர் இல்லை எங்கேயாவது சுற்றுலாத்தலத்துக்கு போனீங்கன்னா கூட உங்கள் குழந்தைய பத்திரமா அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் அந்த குழந்தைய கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே? எஸ், சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது வாராகியம்மோட விஷயமா இருக்குது. ஓகே? அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடும். இதை முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அம்மன் கார்டு எடுக்கும் போதெல்லாம் இந்த இஎன்டி ப்ராப்ளம், பல்லு சார்ந்து, காது சார்ந்து, தலை சார்ந்து, தொண்டை இது சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வரலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது இன்ஃபெக்ஷன்னால கூட வர சான்சஸ் இருக்குது. இல்லைனா உங்களோட எண்ணங்கள், உங்களுக்கு ஏதாவது மூட் அவுட் இருந்தால் நம்மளுக்கு டக்குன்னு தலை வலிக்கும். சரியா? ஸோ யாராவது நம்மளுக்கு கடுப்பேற்றுறது வெறுப்பேற்றுறதுன்னா நம்மளுக்கு எங்கே டக்குன்னு காட்டோம்னா நம்மளோட தலை பாரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும், மண்டை இடியாக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க, உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருக்க தான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் உங்களை நெருங்கி இருக்கவங்களே ஏதாவது ஒரு குற்றம் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், தெரியல. கார்ட்ஸ் படிக்கும்போது வர விஷயங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் போய் ரொம்ப சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படிங்கிறது வாராகியம்மனோட மெசேஜாக வந்திருக்கு. ஓகேவா? நான் எதிரிகள் சொன்னேன்ல, இப்போ சில நேரம் இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலர்களாக இருக்கலாம். ஸோ உங்களோட மூன்றாம் நபர் தலையீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கூட இந்த டைமில் கொஞ்சம் பவர் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே? இப்போ சில பேர் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா எஸ் இருக்கக்கூடும்ன்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் இருந்தீங்கன்னா இந்த டைமில் கூட அவங்கக்கிட்ட வாக்குவாதங்கள் செய்கிறத தவிர்த்துடுங்க. ஏன்னா உங்களோட பர்சன் நீங்கள் அதிகமாக இவங்களை விரும்பியிருப்பீங்க, இன்னமும் விரும்பிட்டு இருக்கீங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க, மூன்றாம் நபர் தலையீடு இருந்தாலும் உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இந்த நேரத்தில் போய் நீங்கள் எந்த சொன்னாலும் செவிடன் காதில் ஊதின சங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க காதுக்கு கேட்காது. ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் மௌனமாக இருந்துருங்க. அவங்களே புரிஞ்சு சில நேரங்களில் உங்ககிட்ட வர சான்சஸ் இருக்குது. பட் இது உடனே வருவாங்களான்னு கேட்டால் இல்லை, கார்ட்ஸில் அந்த மாதிரி வரல. பட் நீங்கள் என்ன நல்லது சொன்னாலும் அவங்க அது தவறாக புரிஞ்சிக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வரும்போது தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? எஸ், நான் இன்னும் சொன்னேன்ல, உங்களுக்கு எதிரிகள் பணம் சார்ந்த விஷயத்தில் எதிரிகள், இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் எதிரிகள், இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்ப் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், இந்த மாதிரி யாராவது இருந்தால் இது நம்ம அம்மன் கார்டு தான் பார்க்குறோம். முருகப்பெருமானோட பகை கடிதல்னு ஒரு பாடல் இருக்குது. பாம்பன் சுவாமிகள் எழுதியது, சரியா? சாரி, பாடியதுன்னு சொல்லிட்டேன், எழுதியது. அவர் பாடவும் செய்வார். ஸோ அவரோடது போட்டு கேளுங்க, யூடியூப்பில் இருக்கும். பகை கடிதல்ங்கிறது ஒரு பாட்டு, ஒரு சோஸ்திரமாக இருக்கும். 6-7 நிமிடங்கள் தான் அதை பாடும். ஸோ நீங்கள் அதை பாட முடிஞ்சால் பாடுங்க, இல்லை அது வரிகள் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதை போட்டு கேளுங்க. டெய்லியுமே கேளுங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெளி இடங்களில் நீங்கள் வேலை பார்க்க மேடம் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட ஷாப்பில்
எஸ், அது என்ன, நீங்கள் எந்த ஷாப் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. சில பேர் பியூட்டி பார்லர் வச்சுருக்கலாம், சில பேர் அரிசி மண்டி வச்சுருக்கலாம். ஸோ சுய தொழில் பண்ணக்கூடிய இடங்கள் உங்களோட ஷாப்பில் அந்த பாட்டு போட்டு விட்டு கேளுங்க. 48 நாட்கள் தொடர்ந்து கேளுங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சரியில்லை, எதிரிகள் ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காங்கன்னா அதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அது பேர் பகை கடிதல். யூடியூப்பில் போய் தேடுங்க, பாம்பன் சுவாமிகள் அருளியது. ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாராகி அம்மா கடைசியாக கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா மௌனமாக இருங்க, சுற்றி இருக்கிறவங்க கவனிங்க, எங்கேயுமே ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ யாராவது பிரச்சனை பண்ணால் இக்னோர் பண்ணிவிடுங்க. அதே நேரம் உங்களோட பொறுமையை இழக்காதீங்க. நீங்கள் பொறுமையை இழக்கணும் தான் சில பேர் சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. பொறுமையை வந்து இழந்துடாதீங்க. நீ அமைதியாக இருக்க 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 உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை நாடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இருக்கிறது கஷ்டம்தான், பட் இருந்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் உங்களை அழகாக வழி நடத்தும். நீங்கள் நல்ல விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்ம சக்தி, ஆன்ம பலம் படிப்படியாக கூடும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதா? பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கா இந்த அம்பாள், அப்படியே ஈர்க்கிறா பாருங்க. அந்த பிரபஞ்சத்துலேருந்து அந்த சக்தி, அந்த ஞானம், அந்த அறிவு எல்லாமே வரும். சரியா? கோவப்பட்டாதான் கெத்துன்னு கிடையாது, அமைதியாக இருக்கிறதும் ஒரு கெத்தான விஷயம்தான். ஸோ இது நான் வாராகி அம்மன் ரீடிங்லேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். ஏன்னா அமைதிங்கிறது நம்மளால் இயல்பாக இருக்க முடியாது. நிறையா பேருக்கு டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். இந்த கோவம் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதே கோவம் தான். நம்ம நிறைய நேரத்தில் யோசிச்சிருப்போம், இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் நீங்கள் இப்போது இந்த பஞ்சமி அதுவும் இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னும் ஒரு 48 நாளுக்கு கொஞ்சம் நிதானத்தையும் கொஞ்சம் கவனத்தையும் வச்சு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், எவ்வளோ நல்ல மாற்றங்கள் வருது. நீங்கள் நடக்காத முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக நடக்கும். கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதை அடையும். சரியா? ஸோ இந்த அம்பாள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இதை நினச்சிக்கோங்க, பாவிச்சுக்கோங்க. இந்த நீங்கள் கேட்குறீங்கன்னா அவளோட சக்தி இல்லாமல் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ நான் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்கள் ரீடிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த வாய்மொழியிலேருந்து உங்கள் காதுக்கு அந்த விஷயம் எட்டுதுன்னா அவங்க ஏதோ உங்ககிட்ட சொல்ல வராங்க, ஏதோ சிச்சுவேஷன் சரியில்லை, நீ கோவப்படாத, பொறுமையாக இரு, உனக்கான விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு அந்த அம்பாள் சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம். 48 நாட்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து பாருங்கள். தடால் புடால்னு எந்த செயலையும் செய்யாதீங்க. சரியா? ஸோ நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. சில பேர் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க, முயற்சி பண்ணுங்க, எங்கேயுமே சோர்ந்து போயிடாதீங்க. சில நேரங்களில் உங்களுக்கான வேலைகள் தட்டி போகவும் சான்சஸ் இருக்குது. அங்கே கூட ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் போகலாம். உங்களுக்கு வர வேண்டிய வேலை ஏதோ ஒரு விஷயத்துக்கு தட்டி போகுதுன்னா எஸ், போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அங்கே வேலை தட்டி போகிறது கூட பிரச்சனை இல்லை. இங்கே சுற்றி இருக்கவங்க உங்களை ஒரு மாதிரி குற்றவாளி மாதிரி பார்த்துட்ருக்க மாதிரியும் கார்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சுது. அதுதான் பிரச்சனை. இப்போது நம்ம கூடயே இருப்பாங்க, அவங்க எப்போதுமே நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதுவும் ஒரு கஷ்டம் தானே. ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு அது நடக்க சான்சஸ் இருக்குது. உன்னாலும் கை காட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதை சுற்றி இருக்கவங்கன்னு சொல்கிறது இது வந்து உங்களோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களோட இந்த அண்ணா தம்பி தங்கச்சிங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்ககிட்ட எல்லாம் நம்ம போய் முகத்தை காட்ட முடியாது, சொல்லுன்னு விழ முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. தியானம் பழக முடிஞ்சால் பழகுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த அம்பாள் கிட்ட மனசார உட்காந்து, இன்றைக்கி பஞ்சமி தானே, 2 அகல் விளக்கு போட்டு ஒரு மாதுளம் பழம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பூ வச்சு உங்கள் கையில் என்ன பூ கிடைக்குதோ நீங்கள் வைக்கலாம். ஓகே? அதுதான் கிடையாது. வாசனை தரக்கூடிய மலர்களை வச்சு அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும், விரைவில் வரும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வரணும். எஸ், வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. உங்களோட பேட் கர்மாலாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், 48 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது தெரிகிற விஷயங்கள் நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். பொறுமையாக இருக்க என்ன பெனிஃபிட்னா, நிறைய விஷயங்களை நீங்கள் கவனிக்க உங்களோட ஆன்ம பலம் பெருகும். உங்களுக்கு நடக்காது முடியாதுன்னு உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்கல்ல நிறையா பேர், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, இதெல்லாம் நீ திருந்தவே மாட்டேன் அப்படிங்கிற சில வார்த்தைகள்லேருந்து உங்களுக்கான பாடங்கள் கிடைக்கும். அவங்களே மலைச்சி போகிற அளவுக்கு சில நல்ல விஷயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களை சுற்றி நல்ல அட்மாஸ்பியர் ஏற்படவும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது, கார்ட்ஸ் நல்லா இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.